ஹாய், நான் மேகலா. துளசி வழிபாடு. துளசி வழிபாடு ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் துளசி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆடி மாதம் வளர்பிறை தூவாதேசியில் இருந்து கார்த்திகை மாதம் வளர்பிறை தூவாதேசி வரைக்கும் உள்ள 119 நாட்கள் வழிபாடு செய்யணும். இந்த துளசி வழிபாடு செய்கிறதுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியில் இருந்து 2025 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 119 நாட்கள் வழிபாடு செய்யணும். தொடர்ந்து வழிபாடு செய்யணும். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த பூஜைக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு துளசி மாடம். வீட்டு முன்னாடி நம்மளுக்கு இடம் இருந்துச்சுன்னா அது துளசி மாடம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு வெள்ளிலேயோ பித்தாளையிலையோ ஒரு துளசி மாடம் வாங்கி வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இந்த துளசி பூஜை வழிபாடு செய்கிறதுக்கு டெய்லியுமே நம்ம அபிஷேகம் செய்வோம். இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது ஏகாதேசி அன்னைக்கும் இந்த 119 நாள்லேயும் வர ஏகாதேசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மட்டும் அபிஷேகம் பண்ணக்கூடாது. பூஜை மட்டும் தீபம் ஏற்றி பூஜை மட்டும் பண்ணிக்கலாம். துளசி பூஜை செய்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். நோய் நொடியின்றி தீர்க்க ஆயுளோட வாழலாம். இந்த துளசி பூஜை செய்யும் பொழுது இந்த துளசி மாடத்துக்கிட்ட நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நெல்லி மரமும் பக்கத்தில் வைக்கிறது நல்லது. பூஜை பண்ணும் பொழுது அந்த துளசி மாடத்தை சுற்றி சங்கு, சக்கரம், சாலக்கிராமம், கிருஷ்ணர் விக்கிரகம், ராதா கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்தாலுமே அந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதையும் பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணலாம். துளசி பூஜை பண்ணும் பொழுது அந்த டெய்லி அந்த நாட்களில் தாமரை கோலம் போடுறது ரொம்ப நல்லது. துளசி பூஜை பண்ணும் பொழுது துளசி மாடம் மாதிரி இருக்கிற விளக்கு, சங்கு சக்கரம் விளக்கு, சங்கு விளக்கு, இதில் ஏதாவது ஒரு விளக்கு, எந்த விளக்கு நம்மக்கிட்ட இருக்கோ அந்த ஒரு விளக்கை வச்சு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால், தேன் இந்த ரெண்டையும் வச்சு அபிஷேகம் பண்ணணும். தண்ணி வச்சும் அபிஷேகம் பண்ணணும். துளசி பூஜை பண்ணுறது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் துளசி மாடத்துக்கு வெளியில் பூஜை பண்ணுறதுக்கு காலைல 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண முடியலைன்னா காலையில் 6 to 7 கூட பூஜை பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமாக இனிப்புக்கு கற்கண்டோ இனிப்பு பலகாரம் எதுவாக இருந்தாலுமே வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். துளசி பூஜை செஞ்சு முடிச்சுட்டு துளசியை 9 முறை வலம் வரணும். துளசியை ஏகாதேசி அன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமையுமே பறிக்கக்கூடாது. நம்ம ஏகாதேசி விரதம் இருக்கிற மாதிரியே துளசி தேவியும் மகாவிஷ்ணுக்காண்டி ஏகாதேசி விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் இருக்கும் பொழுது நம்ம தண்ணி ஊற்றணும்னா அந்த விரதம் நிறைவான மாதிரி அர்த்தம். அதனால் அவங்களோட விரதத்தை நம்மளே முடித்த மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது ஏகாதேசி அன்றைக்கு. பூஜை பண்ணும் பொழுது அதாவது 2025 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியில் இருந்து 2025 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள 30 நாட்கள் ஒரு கண்ணாடி பவுலில் பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சதையை நிரப்பிட்டு அதுக்குள்ளே 11 5 ரூபா நாணயங்கள் வைக்கணும். அதற்கு மேலே விளக்கு சங்கு விளக்கு வைக்கணும். சங்கு விளக்கு ஒரிஜினல் சங்கு விளக்கும் வைக்கலாம். இல்லைன்னா வெள்ளி கடையில் பித்தாளை கடையில் சங்கு கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள சங்கு கூட நம்ம வாங்கி, அதாவது பாலாடை சங்குன்னு இருக்குல்ல அந்த சங்கு கூட வாங்கி நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். திரி தாமரை தண்டு திரி ஏற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை இந்த 30 நாள் ஏற்றணும். அதுக்கப்புறம் உள்ள தீபத்தை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.